24 லட்சம் பேர் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நீட் எழுதுறாங்க. ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மொத்தமே வந்துட்டு 1,08,000 சீட் மட்டும்தான் இருக்கு. ஒரு 5% தான் இங்க சீட் இருக்கு. நம்மகிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாப்பர்ஸ் கிடையாது. நீட்ல இருந்து வரும்போது சாதாரண குழந்தைங்களை தான் எடுக்கும். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய டெடிகேட்டட் டீம் மேக்ஸ் தம் டாப்பர். கிங்ஸ் வந்துட்டு ஒரு doorway to medical education in the Philippines தான். 15வது வருஷம் we are toppers. இந்த வாட்டி 4 டாப்பர் நம்ம காலேஜில் படிச்சோம். Davao Medical School is played very major role, ma'am. I have success with this milestone because of the Davao Medical School of Foundation. Parents வந்து பாஸ் ஆகவே நினைச்சாங்க, பட் இவ்வளோ டாப் வர நினைக்கலாம். ஸோ பிலிப்பீன்ஸில் 3 லீடிங் மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கு நாம வந்துட்டு ஒரு அசோசியேட் பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். தவா மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், குல்யாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன், புரோக்கன்ஷேர் காலேஜ் ஆஃப் மெடிசன். தரமான எஜுகேஷன் இருக்குது. டாப் கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. பிலிப்பீன்ஸை பொறுத்தவரையில் இட் இஸ் த 3rd largest English speaking country. இன்னைக்கு வந்து நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் டேவிட் கே பிள்ளை சார் கூட நம்ம இருக்கிறோம். உங்ககிட்ட என்ன கேட்க ஆசைப்படுறேன்னு பாத்தீங்கன்னா, why is the title with you, father of foreign medical education? Why is the title to you, sir? அதாவது 2000க்கு முன்னாடி எல்லாம் மெடிக்கல் எஜுகேஷன் வந்துட்டு இந்தியாவில இருந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இங்கே வந்தால் அது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதை வந்துட்டு நாம ஒரு டீமோட சேர்ந்து லாபி பண்ணி, ஏன்னா இங்கே நிறைய வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆகணும் விரும்புகிறாங்க. மெடிக்கல் சீட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம அந்த நேரத்தில் கவர்மெண்ட்ல பேசி லாபி பண்ணி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறதுக்காக லாபி பண்ணி இதை வாங்கி கொடுத்த பெருமை எங்கள் டீமுக்கு சேரும். அதில் நான் தலைமையாக இருந்ததுனால ஃபாதர் ஆஃப் மெடிக்கல் ஃபாரின் மெடிக்கல் எஜுகேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுறேன் எங்கள் டீம் சார்பாக. ஸோ இந்த ஃபீல்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? மீதி எல்லா ஃபீல்டும் வந்துட்டு இந்தியாவில் போதுமான சீட்ஸ் இருக்குது, வசதி இருக்குது. மெடிக்கலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 23-24 லட்சம் பேர் வந்துட்டு வருஷம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நீட் எழுதுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மொத்தமே வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு 1,08,000 சீட் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5% தான் இங்கே சீட் இருக்கு. நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, குறைவான சீட் இருக்கிறதுனால இந்த ஃபீல்டை நாம சூஸ் பண்ணி இதுலேயும் வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு கனவாவே முடிஞ்சிருது. ஏன்னா அவங்க கையில வந்துட்டு பெரிய பண வசதி இல்லாதனால இங்க ஒரு வேலைக்கு வந்துட்டு பே சீட்டு கிடைச்சா கூட அவங்ககிட்ட இது முடியாம போயிடுறதுனால வெளிநாட்டுல போய் படிக்கும்போது அது பெரிய காஸ்ட் வர்றதில்லை. கிட்டத்தட்ட வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு நார்மல் காலேஜில் மெரிட்டோட படிக்கக்கூடிய காஸ்ட்லேயே வந்துட்டு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி பல கண்ட்ரிகளை போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா நாம பிலிப்பைன்ஸை செலக்ட் பண்ணோம் பல வசதிகளுக்காக. ஓகே, ஸோ நீங்க வந்து கிங்ஸ் காலேஜ்ல வாட்ஸ் சோ ஸ்பெஷாலிட்டி அபவுட் கிங்ஸ் காலேஜ்? வை எவ்ரிஒன் ஷுட் சூஸ் மெடிக்கல் ஃபீல்ட்னாலே ஓகே வி ஷுட் கோ டு கிங்ஸ் காலேஜ் அப்படின்னா? மெடிக்கல் ஃபீல்டுனாலே கிங்ஸுக்கு போறது வந்துட்டு கிங்ஸ் வந்துட்டு ஒரு டோர்வே டு மெடிக்கல் எஜுகேஷன் இந்த பிலிப்பைன்ஸ் தான். பிலிப்பைன்ஸ்ல 3 லீடிங் மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கு நாம வந்துட்டு ஒரு அசோசியேட் பார்ட்னர்ஸா இருக்கிறோம். இந்த 3 காலேஜ் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் ப்ரோக்ராம் அங்கதான் கிடைக்குது பிலிப்பைன்ஸ்ல. அது ஒன்று வந்துட்டு தவா மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இன்னும் வந்துட்டு குல்யாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன், மூணாவது வந்து புரோக்கன்ஷேர் காலேஜ் ஆஃப் மெடிசன். இது 3மே பிலிப்பைன்ஸ்ல இருக்குது. இந்த 3 வந்துட்டு டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட, எக்ஸலன்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறதுனாலையும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அங்க மொத்தத்திலே வந்துட்டு எல்லா வகையிலுமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காகவும் இருக்கிறதுனால, மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அந்த காலேஜுங்களுக்கு போறதுக்கான கேட்வே தான் கிங்ஸே தவிர கிங்ஸ் வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை. ஓகே, நீங்க இப்போ பேசுறப்ப சொன்னீங்க சார் பிலிப்பைன்ஸ். ஸோ வை பிலிப்பைன்ஸ்? ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிலிப்பைன்ஸ் நீங்க சொல்றீங்க? பிலிப்பைன்ஸ் இஸ் த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். ஏன் சொல்றேன்னு சொன்னா, நான் எல்லா கண்ட்ரிலையும் போய் பார்த்ததுக்கு அப்புறமா சூஸ் பண்ண கண்ட்ரி தான் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு பல இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிறது. நம்பர் 1 வந்துட்டு மற்ற எல்லா கண்ட்ரிலையும் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. பிலிப்பைன்ஸ் பொறுத்தவரையில் இட் இஸ் த 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஓகே, அது ஒரு பெரிய பாயிண்ட். செகண்ட் வந்துட்டு நான் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணதுல பார்த்தது, இந்த கண்ட்ரியில இருக்கிற மக்கள் வந்துட்டு மிகவும் அருமையான மக்கள், பழகிறதுக்கு பேசுறதுக்கு. ஃபாரினர்ஸை விரும்பக்கூடிய மக்கள். பல கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஃபாரினர்ஸ்னால வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனா இந்த கண்ட்ரியை பொறுத்தவரையில் தே வெல்கம். வெளிநாட்டுக்காரங்க அதுவும் படிப்புக்காக போறவங்கள வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம். இது 2வது. 3வது வந்துட்டு நம்மளுடைய காஸ்ட் வந்துட்டு, அதாவது வந்துட்டு செலவு
செலவாக இருந்தாலும் சரி, படிப்புக்குரிய காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு நம்ம நாட்டை விட குறைவான ஒரு நிலைமையில தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து போகும்போது வந்துட்டு இது ரொம்ப தூரம் கிடையாது. இன்னைக்கு கரீபியன்ஸில் போய் படிக்கிறாங்க. அதாவது அங்கே போகிறதுக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் நீங்கள் பிளைன்லேயே இருக்கணும், கரீபியன்ஸ் போய் படிக்கணும்னு சொன்னால். இனி ஒரு சில கண்ட்ரிகளில் வந்துட்டு அந்த மாதிரி தான் தூரத்தில் இருக்கிற கண்ட்ரிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே வந்துட்டு அது இல்லை. ஒரு 6-7 மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம பிலிப்பைன்ஸுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லை, எல்லா மேஜர் சிட்டிஸ்ல இருந்தும் குறைஞ்சது வந்துட்டு ஒரு 6-7 ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அப்போ அவசரத்துக்கு நம்ம உடனே போக முடியும். மொத்தத்திலே வந்துட்டு இன்னைக்கு நான் இன்னும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். வெளிநாட்டில் வந்துட்டு பெரிய இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறத நீங்க டாக்டர்ஸா வேலை பார்க்கறவங்களை எடுத்துக்கிட்டா, பிலிப்பைன்ஸ் டாக்டர்ஸ் வந்துட்டு வெளிநாட்டில் அக்செப்டன்ஸ், அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும்போது அவங்களை அக்செப்ட் பண்றது வந்துட்டு இந்தியன் டாக்டர்ஸை விட 10 times ஹையர். இன்னொன்று என்னன்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி மாடியூல்டு ஆஃப்டர் அமெரிக்கன் மெடிக்கல் எஜுகேஷன் எக்ஸாக்டா இருக்கிறனால அது இன்னும் கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கர் மெடிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்றத விட கரிக்குலம், அந்த கரிக்குலம் அவங்க பின்பற்றதுனால அவங்கள வெளிநாட்டில் அதிகமாக அக்செப்ட் பண்றது நம்ம நாடை விட அதிகமாக அவங்கள அக்செப்ட் பண்றாங்க. அதனால அங்கே போய் படிக்கும்போது இந்தியாவில் மட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்றது இல்லை, வெளிநாட்டிலையும் போய் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமியில் ரிசல்ட்ஸ் மட்டும் டாப். அது எப்படி சார்? டாப்பர்ஸ் எப்பவுமே உங்க ரிசல்ட்ஸ்ல வராங்களே. இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, நம்மகிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாப்பர்ஸ் கிடையாது. நீட்ல இருந்து வரும்போது சாதாரண குழந்தைங்களை தான் எடுக்கிறோம். ஜஸ்ட் பாஸ் பண்ண குழந்தைங்களை எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய டெடிகேட்டட் டீம் மேக்ஸ் தம் டாப்பர்ஸ். அதுதான் விசேஷம். அதாவது வந்துட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு டாப்பர்ஸ் போய் அங்க டாப்பா வெளியில வர்றதுல ஒன்றும் பெரிய விசேஷம் கிடையாது. இங்க வந்துட்டு ஆர்டினரி கிட்ஸ் கமிங் ஃப்ரம் வெரி புவர் பேக்ரவுண்ட், இன்னும் சொல்ல போனா ஒரு சிலர் வந்துட்டு வெர்னாக்குலர் மீடியம்ல இருந்து கூட வந்து நம்ம காலேஜில் வந்து டாப்பர்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தரமான எஜுகேஷன் இருக்குது. டாப் கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க, டெடிகேட்டட் ப்ரொஃபசர்ஸ். அதாவது தவா மெடிக்கல் ஸ்கூலை பொறுத்தவரையிலையும் யூவி காலேஜை பொறுத்தவரையிலையும் வந்துட்டு டே அண்ட் நைட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மெடிக்கலுங்கிறது வந்துட்டு எம்பிஏ படிக்கிற மாதிரி வெறும் கிளாஸ் ரூம் மாத்திரம் போதாது. அதுக்கு நிறைய வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, ஃபெசிலிட்டிஸ் தேவை, ஹாஸ்பிட்டல்ஸ் தேவை. இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெட்டர் ரிசல்ட் வாங்க முடியும். இது இந்த காலேஜுகளுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறதுனால எல்லா வருஷமும் இது வந்துட்டு 15வது வருஷம் we are toppers. இந்த வாட்டி 4 டாப்பர் நம்ம காலேஜில் படித்தவங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. இந்த வருஷம் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர் நம்பர் 1 நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்துட்டு இங்கே வெள்ளூர்கார தம்பி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் 1, 2, 3, 4 ஒரு வாட்டி 9 வரைக்கும் 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப். அதெல்லாம் ரெக்கார்டாக வச்சிருக்கிறோம், உங்களுக்கு எப்போ வேணாலும் காட்டுறதுக்கு ரெடி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல்ஸ். இப்போ கூட நீங்கள் வந்திருக்கிறது வந்துட்டு செலிப்ரேஷன் தான். அதாவது we are having an award ceremony for this 4 toppers. இதுக்கு எம்பசில இருந்து அம்பாசிடர் கூட வந்திருக்கிறாரு with this whole team. So this is going to be a great occasion where you are also going to participate. Yeah, so without wasting any more time, let's go. வணக்கம். This is a very special day for you ne சொல்லலாம். And King's College குமே ஒரு பெரிய ஸ்பெஷல் டே. How happy you are feeling right now? Extremely happy. இந்த 25 வருஷமா பண்ணிட்டு இருக்க வேலையோட கம்ப்ளீட் கன்க்ளூஷன். ஏன்னா நம்ம வந்து பசங்களை அனுப்புறது மட்டும் இல்லாமல் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஆஸ் அ டாக்டர் கிராஜுவேட் ஆகி அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் ஆனது பிறகு தான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அண்ட் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து இந்த வருஷம் கூட டாப்பர்ஸாக திரும்ப ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி a proud moment. இது வந்து வருஷம் நடக்கிற விஷயம் தான். ஆனாலும் எங்களுக்கு வந்து அந்த ப்ரைட், த கம்ப்ளீஷன் வந்து எப்போ ஃபீல் ஆகுனா நம்ம பசங்க வந்து when they stand on the stage and they receive the awards, when they are recognized for what they have done. So truly a wonderful feeling. Students வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு we have a special chief guest also. So அவரை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். Yes. As you can see, Mr. Josel Ignacio, His Excellency, Ambassador to Philippines. அவர் வந்து வந்திருக்காரு டு ஸ்பெஷலி ஃபெலிசிட்டேட் அண்ட் ரெகக்னைஸ் த ஒர்க். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ ஆல் நோ தே ஹவ் கவுன் டு ஃபிலிப்பீன்ஸ், நம்ம காலேஜஸில் போய் படிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ப்ரௌட் ஃபீலிங். ஏன்னா அவங்க நாட்டில் போய் படிச்சுட்டு பசங்க ரிட்டர்ன் வந்து தே ஆர் கோயிங் டு பி ப்ராக்டிசிங் அண்ட் சர்விங் ஆர் நேஷன். ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங் தான். அதனால் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க பசங்களை. யூ ஆல் ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் சார் கூட நிறைய வாட்டி எங்களுக்கு கூட சொல்லியிருக்காரு தட் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட் அண்ட் இஸ் ஹோப்பிங் ஃபார் அ பிகர் ஃபியூச்சர் அஹெட். நம்ம 2 நாட்டுக்கு நடுவில் எஸ்பெஷலி இந்த எஜுகேஷன் செக்டரில் க்ரோத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஸோ வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட். Superb sir, we are also very proud and very thankful
for inviting us and congratulations உங்களுக்கும் உங்க complete academic உங்க டீமுக்கும். Thank you so much. வணக்கம் டாக்டர் தினேஷ் குமார் சுப்புராஜ். எவ்வளோ ப்ரௌடாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறீங்க பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ் அமங் 4. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க நீங்கள்? I feel really great, ma'am. I anticipated high marks, but I didn't anticipate the top rank, ma'am, actually. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் டாப்பராக வருவீங்கன்னு. ஓகே, Definitely. ஸோ எவ்வளோ மாதம் இல்லை எவ்வளோ வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு? Almost 3.5 years, ma'am. It's a very long marathon. லாங் மேரத்தான். ஓகே, ஸோ கிங்ஸ் அகாடமி வந்து உங்களுடைய இந்த ஒரு சக்ஸஸ்க்கு எவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? வாட் கைண்ட் ஆஃப் ரோல் தே ஹவ் பிளேட் சோ ஃபார்? Really, they did great work, ma'am, actually. During lockdown, motivation, food, they actually they took care everything, ma'am, from water, Wi-Fi, studies, everything they managed. Literally, they until the last moment, till the results, till now, they are supporting us, ma'am. So, would you like to say something to the faculties? Actually, DMs of teachers are really great, ma'am, actually. 8 students, there was 1 doctor. They were literally teaching each and every one separately, ma'am. It was really great. I learned from them. Okay, super nice. So, what is the secret of your success? Plain consistency, ma'am, really, because it's a very long marathon. They should feel motivated and disciplined toward the entire journey, ma'am. Okay, super. Congratulations, Dinesh Kumar, and all the very best for your career. Thank you so much, ma'am. Vanakkam. First of all, congratulations, Dr. Preeta Murugan. Thank you. So, how are you feeling? Called to be as a doctor now? Yeah, actually, I'm feeling very proud. Like, இத்தனை வருஷத்தோட hard work எல்லாமே சேர்த்து I'm feeling very, very proud. நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமை. அவளுடைய விடாமுயற்சி, உழைப்பு அதுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வெற்றியா இது வந்து இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படின்றதே. என் பொண்ணை இவ்வளோ தூரம் ஸ்டேஜில் கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி பெருமைப்படுத்தினதுக்கு நிஜமாவே நான் தான் அவளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிஜமாவே. Davao Medical School Foundationல how you are feeling to be part of this whole foundation? ஆக்சுவலி சொல்லணும்னா அவங்களோட ஹெல்ப் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருந்தது. பிகாஸ் வாட் எவர் வி ஸ்டடி லைக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் அங்கே ஆரம்பிச்சது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மார்க்கு கணச்சு. ஃப்ரம் த பேசிக்ஸ் தட் தே டாட்டர்ஸ் இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ், வண்டர்ஃபுல் ஃபேக்கல்டிஸ், தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் லைக் தே டாட்டர்ஸ் வெரி வெல். ஸோ அது எல்லாமே ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப். ஓகே, பட் ஒரு சக்ஸஸ் வந்து நோக்கி போகிறப்ப there is some struggles also, no? Some challenges, some struggle, some disturbance எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த சக்ஸஸ் ஆஃப் ஜேர்னியில் what was the major challenge you faced? I would say it's just like everyone the COVID, like because we எங்களுக்கு வந்து அப்போ ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தது, மோஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. பட் த காலேஜ் did like they did everything they could so that they could provide us with the best education. So I'm very thankful for them as well. அந்த ஆன்லைன் கோர்சஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அது ஆஃப்லைனாக மாறுறப்போ அதுக்கும் சேர்த்து அவங்க ஹெல்ப் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் பிரீதா. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். அண்ட் ஹவு ஹாப்பி யூ ஆர் ஃபீலிங்? இன்னைக்கு வந்து யூ ஆர் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ். ஸோ ஹவ் யூ ஃபீலிங்? It's really great, ma'am. Feeling very proud and honored to score this huge success, ma'am. So successனாலே வந்து there are so many hard work, determination, so many things. நீங்க என்ன ரொம்ப ஃபாலோ பண்ண விஷயம் என்ன? Consistency, ma'am. Trust the process. Like we see like so many failures, so many attempts in exams, but this is not a very big exam and we have to take it like very light. Okay. And we have to trust the process, how we are going and how much we are learning in the process only. We have to trust the process and go with the consistency. Be consistent with your whatever you are reading, whatever you are planning for, you are preparing, just trust the process and continue. Continue. Okay. Yes. So what do you have to tell about the Davao Medical School? Davao Medical School is really it played very major role, ma'am. I have success with this milestone because of the Davao Medical School of foundation step only. It's really helped me a lot in my basics and also foundation. From the first year itself, from the basic subjects to all the medical subjects and also the clinical rotations, DMSF has helped me a lot in the very process, beginning from the process, like from the basics to all the high topics and everything. DMSF has helped me a lot, man. Every lecturer and the professor, they're really very helpful to the students and they will be travel along with us throughout the process, ma'am. Okay, super. So கடைசி யாருக்கெல்லாம் thank you சொல்லணும் உங்களுக்கு? Thank to my family, ma'am, for all the support they have from the beginning with all the thick and thin moments. I would like to thank my parents and also I would like to thank to all the professors, college and everyone, those who are friends, everyone who helped me and supported me throughout this journey, ma'am. Super, super. Thank you so much and once again congratulations to you and your family. Thank you so much, ma'am. Vanakkam. Hi, Dr. Mohammed Khalid. How are you? I'm good. How happy you are feeling today? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அது இப்போ நீங்களே நினைக்கலாம், எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பாஸ்
ஆவேன்னு நினச்சாங்க, பட் இவ்வளோ டாப் வரேன்னு நினைக்கலாம். ஸோ எல்லாரும் அதை ஃபீல் பண்ணலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க வந்து எங்கள் பேரண்ட் வந்து நான் பாஸ் ஆவேனானே வந்துட்டு டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் நான் டாப் பண்ணிட்டேன். பொதுவாகவே இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்னாலே எவ்ரி ஒன் வில் பி கெட்டிங் ஸ்கேர், லாட் ஆஃப் நர்வஸ்னஸ் வில் கம். பட் நீங்கள் வந்து டாப்பராக வந்திருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த டெக்னிக்? உங்களோட சீக்ரெட் என்ன? சீக்ரெட் மந்த்ரா சொல்லுங்கள். பேசிக்காக பசங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர்லேருந்து சொல்லாமல், ஸோ நம்ம லாஸ்ட்டு 6 months பார்த்துக்கலாம், எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ தே ஹவ் ரொம்ப சுமை மாதிரி வந்துடுது. ஸோ அது வந்து அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறாங்க. ஸோ என்னோட ஐடியா என்ன சொல்கிறேன்னா, பேசிக்லேருந்து ஃபஸ்ட் லேயர்லேருந்து லைட்டாக ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே சும்மா பேசிக்காக கான்செப்டாக வாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு எஃபோர்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் ஆகி சில பேர்லாம் 149ல் விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தே கேன் கிளியர் இட். ஸோ யார் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி? யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ப்ரொஃபஸர், டீச்சர்ஸ், யார்? மை பேரண்ட்ஸ் தான் இப்போ சப்போர்ட். ஜர்னியில் டாக்டர்ஸும் அங்கே தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷனில் டாக்டர்ஸும் ஓரளவு எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ தவோ பொறுத்த வரைக்கும் சேஃப்டி நம்பர் 1 தவோ. அண்ட் தென் தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டால் சம் டாக்டர்ஸ் ஆர் வெரி மச் இன்டெலிஜென்ட், ரொம்ப எக்ஸலண்ட். ஸோ நம்மள்ட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் பழகிட்டு நல்லாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சூப்பர். ஸோ தவா மெடிக்கல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 4 டாப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி தே ஆர் ஆல்சோ டூயிங் சம்திங். ஏன்னா வருஷம் டாப்பர்ஸ் வந்து அவங்கலேருந்து கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட் வாஸ் எல்லாம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு. எல்லோரும் அவங்களோட தனி தே ஹேவ் ஒன் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஸோ எல்லாம் ஒரு ஹார்ட் ஒர்க். எல்லாரோடைய ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஸோ மச்.